நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் மேம்படுகிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. விளையாட்டுக்கள் நம்மை இணைக்கின்றன. இப்போது நீங்கள் உலகக்கோப்பை T20 ஆட்டத்தை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். ஆட்டத்தை பார்த்துக் கொண்டிருக்கும் போதே கூட ஏதோ ஒரு சிறப்பான ஆட்டக்காரர் மீது உங்கள் கவனம் நிலைத்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஜெர்சி வேண்டுமானால் வேறொரு நாட்டினுடையதாக இருக்கலாம். ஆனால் பெயரை கேட்டவுடனேயே அட, இவர் நம்ம நாட்டுக்காரர் இல்லையா என்று தோன்றும். அப்போது மனதின் ஓரத்தில் லேசாக ஒரு சந்தோஷம் மலரும். ஏனென்றால் அந்த விளையாட்டு வீரர் இந்திய வம்சாவழியைச் சேர்ந்தவர். அவருடைய குடும்பம் வசிக்கும் அந்த நாட்டிற்காக விளையாடுகிறார் அவர். கனடா, அமெரிக்கா, ஓமான், ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற பல நாடுகளின் அணிகளில் இன்று பாரத வம்சாவழியினர் விளையாடி வருகின்றார்கள். இவர்கள் தங்கள் தங்கள் நாடுகளின் மேல் சட்டைகளை அணிந்து கொண்டு களமிறங்குகிறார்கள். முழு ஈடுபாட்டோடு அந்த நாட்டின் பிரதிநிதிகளாக விளையாடுகிறார்கள். அந்த நாட்டவர்களுக்கு அவர்கள் நாட்டுடைய நாயகர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய பெயர், அவர்களுடைய மொழி, அவர்களுடைய நடைமுறை ஆகியவற்றில் எங்காவது பாரத நாட்டு மனம் கண்டிப்பாக வீசும். கனடா அணியில் மிகவும் அதிக அளவிலே இந்திய வம்சாவழியினர் விளையாடுகின்றார்கள். அணியின் கேப்டன் தில்பிரீத் பாஜ்வா பிறந்தது பஞ்சாப் மாநிலத்தின் குர்தாஸ்பூர் நகரிலே. நவ்னீத் தாலிவால் சண்டிகட் நகரைச் சேர்ந்தவர். இந்த பட்டியலில் ஹர்ஷ் டாக்கர், ஸ்ரேயஸ் மோவா போன்ற பல பெயர்கள் உண்டு. இவர்கள் கனடா நாட்டோடு சேர்த்து பாரதத்துக்கும் கௌரவம் ஈட்டித் தருகின்றார்கள். அமெரிக்க அணியிலே பல முகங்கள் பாரத உள்நாட்டு கிரிக்கெட்டிலிருந்து வெளியானவை. அமெரிக்க அணியின் கேப்டனான மோனாங்க் பட்டேல் குஜராத்தின் 16 வயதுக்கு உட்பட்டவர்கள், 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான அணியில் விளையாடியிருக்கிறார். மும்பையின் சௌரப், ஹர்மீத் சிங், தில்லியின் மிலிந்த் குமார் என இவர்கள் அனைவரும் அமெரிக்க அணியின் பெருமைகள். ஓமான் அணியிலே இன்று பல முகங்கள் முன்னதாக பாரதத்தின் பல்வேறு மாநிலங்களுக்காக விளையாடியவர்கள். ஜதீந்தர் சிங், விநாயக் சுக்லா, கரண், ஜெய், ஆஷிஷ் போன்ற வீரர்கள் ஓமான் கிரிக்கெட்டின் பலமான தூண்கள். நியூசிலாந்து, ஐக்கிய அரபு அமீரகம், இத்தாலியின் அணிகளிலும் பாரத வம்சாவழியைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களுக்கென ஓரிடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ பாரத வம்சாவழியைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களுடைய நாட்டின் பெருமையை அதிகரித்து வருகிறார்கள். அங்கே இருக்கும் இளைய விளையாட்டு வீரர்களுக்கு உத்வேகம் அளித்து வருகிறார்கள். பாரத நாட்டு தன்மையின் சிறப்பம்சமே இதுதான். மேலும் தங்களுடைய கர்ம பூமி, அதாவது எந்த நாட்டிலே வசிக்கிறோமோ அதன் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கின்றார்கள்.